1 கப் நம்ம வெங்காயம் எடுத்துருக்கோம், சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். 1 கப் தக்காளி, 1 கப் மாங்காய், மொச்சக்கொட்டை நாளே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் 1 கப்பு. 1 கப்பு வெண்டைக்காய், இதில் 3 ஸ்பூன் நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை. அரிசி கழுவுன தண்ணி நம்ம 2 கப் எடுத்து வச்சுருக்கோம். புளி எலுமிச்சை அளவுக்கு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பாருங்கள். இப்போ 1/4 ஸ்பூன் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுறோம், 1/4 ஸ்பூன் நம்ம கடுகு ஆட் பண்ணுறோம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறோம். நல்லா பொரியணும். நல்லா இது மாதிரி பொரிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் நமக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல 1 கப் வெங்காயம், அதை ஆட் பண்ணுறோம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 1 கப்பில் பொடி பொடியாக, அதை ஆட் பண்ணுறோம். இப்போ இது 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்கள். இது எல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம 1 கப் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கணும். இப்போ நம்ம 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரிசி கழுவுன தண்ணி 2 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், ஊற வச்ச மொச்சக்கொட்டையை நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். மாங்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நல்லா இப்படி இது பண்ணி காய் வேகணும். வெந்தோடனே என்ன பண்ணுறோம், புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்கிது பாருங்கள். இந்த டைமில் லைட்டாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுவையான மண்டி ரெடி. இதை சாம்பாருக்கு தொட்டுக்கலாம் நீங்கள்.